எல்லாத்துக்கும் வணக்கம். மே 1 தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஏன்னா, இந்த தொழில் பண்றவங்க எல்லாருமே தொழிலாளர்கள் தான். நமக்கு எல்லாருமே நம்ம ஒரு பெரிய முதலாளியா கனவு பண்ணி எந்த தொழிலும் வேலை செஞ்சோம்னா, அது நம்ம எதுலயுமே நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம எல்லாருமே எத்தன உயரத்துக்கு போனாலும் நம்ம எல்லாருமே தொழிலாளி தான். அந்த நெனப்பு தான் மனசுல இருக்கணும். தொழில் பண்ணா நம்ம முதலாளிங்கிற எண்ணமே நமக்குள்ள வரக்கூடாது. அப்பதான் எந்த தொழிலையுமே நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கோம். பிசினஸ் பண்றதுக்கு 3 விஷயம் இருந்தா தான் நம்ம இருந்ததுன்னா அந்த பிசினஸே நம்ம பண்ணக்கூடாது. 1 சோம்பேறித்தனம். இன்னொன்னு ஜெயிக்கணுங்கிற வெறி. இன்னொன்னு டைம். கரெக்ட் டைம் கீப் அப் பண்ணா தான் நம்ம எந்த தொழிலுமே ஜெயிக்க முடியும். சரிங்களா? இது நம்ம பேசிக்கா பேசினது ஓகே. இப்ப என்னன்னா, சுய தொழில் விரும்புவோர் அவங்களுக்காக தான் நம்ம இந்த தொழில் நம்ம பண்றோம். இது என்ன தொழில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விவரமா நான் சொல்லிடுறேன். வாங்க. இது பாத்தீங்கன்னா பனியன் வேஸ்ட்ல இருந்து நூலா பிரிச்சு எடுக்கிற மிஷின். நம்ம பனியன் வேஸ்ட்ல இருந்து நூலா பிரிச்சு எடுக்கிறோம். அதுதான் இந்த மிஷின். இதுல என்ன லாபம், இதுல என்ன வருமானம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா பனியன் இந்த மிஷினோட விலை 72,000 நம்ம மிஷின் கொடுக்குறோம். 72,000 கொடுத்துட்டு மெட்டீரியல் நம்ம 1 கிலோ மெட்டீரியல் 52 கொடுக்குறோம். பிகாஸ் இந்த லைட் போட்டுடு சுவிட்ச் ஆன். மெட்டீரியல் நம்ம 1 கிலோ 52 கொடுக்குறோம். இதை பிரிச்சு கொடுத்தா நம்ம ரிட்டர்ன் 80 எடுத்துக்கிறோம். ஸோ இது நம்ம காலங்காலமா 2 வருஷம் நம்ம இதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சில பேத்துக்கு இது என்ன தொழில் நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை. அவங்களுக்காக தான் இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து பார்த்தாதான் நம்ம இந்த வீடியோ பத்தி என்னங்கிறது தெரியும். ஆனா புதுசா பாக்குறவங்களுக்கு இது என்ன வீடியோ, இது என்ன சார், நீங்க நூலை கொடுக்குறீங்க, துணியை கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இப்போ நம்ம புதுசா மறுபடியும் நம்ம ரீஎன்ட்ரி கொடுக்குறோம். அதாவது பனியன் துணியிலிருந்து நூலா பிரிச்சு எடுக்கிற மிஷின். இந்த மிஷினோட விலை 72,000 ரூபாய். நம்ம கொடுக்குற மெட்டீரியல் 1 கிலோ மெட்டீரியல் 52 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பிரிச்சு கொடுத்தா நம்ம 80 ரூபாய்க்கு நம்ம எடுத்துக்கிறோம். இதான் பிரிச்ச நூல். சரிங்களா? இது பேசிக் நார்மலா நம்ம எப்படி கொடுக்குறோம், எப்படி பண்றோம், என்ன விலைக்கு மிஷின் கொடுக்குறோம், என்ன விலைக்கு நம்ம நூல் துணி கொடுக்குறோம், திருப்பி நம்ம என்ன விலைக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சொல்றோம். ஸோ இது நூல் ஆச்சுங்களா? இதைய நீங்க துணி எந்த மாதிரி துணி கொடுப்பீங்க, இது எப்படி ஓட்டணும், இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம கொடுக்குறேன். இங்க வாங்க. அதாவது நார்மலா ஏதாவது ஒரு மிஷின் நம்ம துணி கொடுப்போம். இந்த துணி பாத்தீங்கன்னா நம்ம கிலோ 52 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது நம்ம ஓட்டுறோம் பாருங்க. லைட் வேணா லைட் போட்டுக்கலாம். இல்ல ஓட்டுறோம். சரிங்களா? இது நம்ம ஓட்டுறோம். இதை ஓட்டும் போது இதோட நூல் இதுல வெறும் இதான் இதனுடைய நூல். பாத்துக்குங்க. இந்த நூலை நம்ம நாங்க ரிட்டர்ன் 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். அதான் இந்த நூல். சரிங்களா? இந்த நூலை நம்ம 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு 72,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய முதலீடு கிடையாது. இன்னைக்கு மொபைல் போனே 1,50,000 ரூபாய்க்கு விற்கிது. சரிங்களா? ஒரு 72,000 ஒரு பெரிய முதலீடு கிடையாது. ஸோ நாங்க என்ன இந்த நூலை நாங்க 80 ரூபாய்க்கு நாங்க எடுத்துக்கிறோம். இந்த நூலை நாங்க பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கடை, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஆட்டோமொபைல்ஸ், பைக் ஒர்க் ஷாப்பு, கார் ஒர்க் ஷாப்பு, பைக் ஷோரூமு, கார் ஷோரூமு, பெயிண்ட் கடை எல்லா பக்கமுமே நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஹோல்சேலா பண்றோம். இது 50 கிலோ பண்டல் நாங்க ஒரு பண்டல் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த 50 கிலோ பண்டல் பாத்தீங்கன்னா நாங்க 90 கொடுப்போம், 100 கொடுப்போம், 110 ரூபாய்க்கு கொடுப்போம். ஸோ இது எங்களுக்கு ஹோல்சேல் ரேட்.
இதே நாங்க பாக்கெட் பண்ணி விக்கிறது பார்த்தீங்கன்னா, கிலோ வந்து ரூ. 150 வரைக்கும் நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். 1 கிலோ பாக்கெட். எங்ககிட்ட வாங்குனா நாங்க ரூ. 80 நாங்க வந்து எடுத்துக்கிறோம். நீங்களா வந்து வெளிய விக்கிறீங்க, நீங்க வந்து தனியா மார்க்கெட் பண்றீங்க அப்படின்னா, அதுல உங்களோட விருப்பங்கள். நான் வந்து உங்களை வந்து நீங்க விக்காதீங்க, எங்களுக்கே குடுங்கலாம் நாங்க சொல்ல போறதில்ல. நாங்க வந்து லைஃப் டைம் அக்ரீமெண்ட் போட்டு நாங்க வந்து எடுத்துட்டு இருக்கிறோம். நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால வந்து நீங்க வந்து எங்ககிட்டயும் குடுக்கலாம். நீங்க யார்ட்ட வேணாலும் குடுக்கலாம். சரிங்களா? இது யாரு வேணாலும் ஓட்டலாம். அதாவது வந்து ஆண்கள், பெண்கள் எல்லாருமே பண்ணலாம். சுயமா தொழில் நம்ம அடுத்தவங்கட்ட வேலைக்கு போறதுக்கு நம்மளே பண்ணலாம். சரிங்களா? அதனால வந்து நீங்க வந்து எங்ககிட்ட நீங்க வேலை செஞ்சு, ஒர்க் பண்ணி நீங்க எங்ககிட்ட குடுக்கலாம். நாங்க வந்து லைஃப் டைம் அக்ரீமெண்ட் போட்டு குடுக்குறோம். நாங்க வந்து துணி குடுப்போம், நூல் எடுத்துக்குவோம். அப்படி வந்து நாங்க லைஃப் டைம் அக்ரீமெண்ட் போட்டு உங்ககிட்ட குடுத்துருவோம். அதனால வந்து எங்ககிட்ட குடுக்கறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ எங்களுக்கு வந்து எங்கள விட உங்களுக்கு லாபம் அதிகமா வேணும். நாங்க வந்து நெறைய சம்பாரிக்கணும். எங்களுக்கு இது பத்தாது. அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிருவோம். சாரி, நீங்க வெளிய வித்துக்கலாம். சரிங்களா? நீங்க வந்து எங்ககிட்ட குடுக்கல, எங்களுக்கு வந்து லாபம் பத்தல, எங்களுக்கு ரூ. 80க்கு மேல அதிகமா லாபம் வேணும்னா, நீங்க பாக்கெட் பண்ணி மார்க்கெட்ல நீங்க வித்துக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான். கட்டாயம் கிடையாது. நீங்க வந்து எங்ககிட்டயே குடுத்தாகணும், நீங்க வெளிய விக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் விக்கக்கூடாதுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகு சாதன பொருள் கிடையாது. வீட்ல வாங்கி வைக்கிற பொருள் கிடையாது. நம்ம ஒரு தொழில் பண்றோம், ஒரு வியாபாரம் பண்றோம், ஒரு மிஷின் வாங்குறீங்க, நீங்க ஒர்க் பண்றீங்க. அதாவது உங்களுக்கு ரூ. 10 எங்க லாபம் இருக்கோ, நீங்க அங்க வந்து நீங்க வித்துக்கலாம், நீங்க பண்ணிக்கலாம். அதே மாரி உங்களுக்கு மெட்டீரியல் வந்து சில பேர் வந்து சொல்றாங்க, "சார் உங்ககிட்ட தான் மெட்டீரியல் வாங்கணுமா? உங்ககிட்ட தான் மெட்டீரியல் கிடைக்குமா? நீங்க வெளிய வந்து மெட்டீரியல் அங்க வாங்கிக்கலாமான்னு?" கேட்கறாங்க. ஸோ இத விட கம்மியா கிடைச்சா கூட நீங்க மெட்டீரியல் வெளிய கிடைச்சா வாங்கிக்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மிஷினுக்கு நாங்க கேரண்டி சொல்ல முடியாது. நெறைய கமெண்ட்ஸ் நெறைய கேட்கறாங்க. அதுக்காக தான் சொல்றேன். நீங்க வெளிய கூட நீங்க வாங்கிக்கலாம். நீங்க அப்படி வாங்கும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான மெட்டீரியல் நீங்க எதுன்னு பார்த்து வாங்கணும். ஒன்ஸ் நீங்க எங்ககிட்ட மெட்டீரியல் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வெளிய கிடைச்சதுன்னா நீங்க வாங்கிக்கலாம். உங்கள நாங்க வந்து வேணாம், வாங்க வேணாம் எங்ககிட்டயே தான் வாங்கணுங்கிற இதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். ஸோ அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால இதுல வந்து என்னன்னா, சார் நாங்க வந்து சென்னையில இருக்கிறோம். நாங்க வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிறோம். நாங்க வந்து மதுரையில இருக்கிறோம். கன்னியாகுமரியில இருக்கிறோம். அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நாம இது என்ன சொல்ல போறோம்னா, வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு பூரா பார்த்தீங்கன்னா, இந்த வந்து நாங்க எப்படி எடுத்துட்டு போறது? நாங்க வந்து வண்டி வாடகை எங்களுக்கு ஜாஸ்தி வரும். ஆ எங்களுக்கு வந்து இந்த மாரி நெறைய எக்ஸ்பென்ஸ் நெறைய வந்துரும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிலோவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் ஒவ்வொரு மாரி வாங்குறாங்க. மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ரெகுலர் லாரி சர்வீஸ். இப்ப நீங்க எனக்கு மிஷின் வேணும், அப்படி நீங்க வந்து எனக்கு அமௌண்ட் கட்டிட்டீங்க. இப்ப சில பேர் பார்த்துட்டு போயிட்டு, ஓகே, ஊருக்கு போயிட்டு கூட எனக்கு புக் பண்ணுவாங்க. பேமெண்ட் கட்டி விடுவாங்க. நான் வந்து மிஷின வந்து டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மிஷின் வந்து நாங்க வந்து லாரி சர்வீஸ் ஒண்ணு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, ஏபிடின்னு ஒண்ணு இருக்கும். ஏபிடில பார்த்தீங்கன்னா, அனுமார் வந்து பார்த்தீங்கன்னா, மலைய தூக்கிட்டு போற மாரி நீங்க வேன்லலாம் பார்த்துருப்பீங்க. அது ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கு. ஸோ அதுதான் ரெகுலர் சர்வீஸ். ஏன்னா ரெகுலர் சர்வீஸ்னா சில பேத்துக்கு தெரியறதில்ல. அது வந்து லாரி சர்வீஸ். ஸோ நம்ம வந்து அந்த லாரி சர்வீஸ்ல வந்து நம்ம வந்து போட்டு விட்டுருவோம். இந்த வந்து உங்களுக்கு மிஷின் வேணும் அப்படின்னா, உங்க பேரு போட்டு இன்னைக்கு நான் புக் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. அதையும் நான் காமிச்சர்றேன். இன்னைக்கு பூரா வந்து நான் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதையும் காமிச்சர்றேங்க. எந்தெந்த ஊருக்கு போயிருக்கு, எப்படி இத வந்து போட்டு குடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துக்கு இன்னைக்கு புக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 2 பே பண்ணி விட்டுருவோம். நீங்க எடுத்துக்கலாம். அதே மாரி திஷினிவிலிக்கு புக் பண்ணியிருக்கோம். நீங்க எடுத்துக்கலாம். இதுவும் பாண்டிச்சேரி தான். சாரி, காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில மேட்டுப்பாளையம் ஒரு ஊரு. இது வந்து பார்த்தீங்கன்னா திஷின்விலை. இந்த மாரி நாங்க புக் பண்ணிருவோம். புக் பண்ணி இந்த எல்ஆர் காப்பி வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சுருவோம். உங்களுக்கு வந்துரும். நீங்க நேர்ல பார்த்து அங்க போய் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்துருச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இப்ப வந்து எல்லாருமே ஓட்ட முடியுமா? ஆண்கள் தான் ஓட்ட முடியுமா? பெண்கள் ஓட்ட முடியாதா? அப்டிங்கிறாங்க. எல்லாரும் ஓட்டிக்கலாம். நான் உங்கட்ட காமிக்கிறேன் பாருங்க. எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிற வீடியோ நீங்க பாருங்க. அது ஓட்டுங்க. யார் வேணாலும் ஓட்டலாங்க. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் யாரா வேணாலும். அதாவது வந்து 2 கையு, 2 காலு இருந்தா போதும். யார் வேணா ஓட்டலாம். பார்த்துக்கங்க.
அதனால வந்து இது ஒரு கஷ்டமானதோ இது ஒரு ரொம்ப ரிஸ்கானதோ எல்லாம் கிடையாது. யாரு வேணாலும் ஓட்டலாங்க. எல்லாரும் ஓட்டுற மாதிரி தான் வந்து நம்ம வந்து இது வந்து இந்த மிஷினை வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஸோ அதனால பெண்கள், ஆண்கள், குழந்தைகளை நம்ம இந்த தொழில் நம்ம ஈடுபடுத்தக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், அவங்க கூட நம்ம ஓட்டலாம். நம்ம வீட்டில் வந்து நம்ம வேலை செய்யறதுக்கு வந்து நம்ம வீட்டு குழந்தைகள் வந்து எப்படி இருக்கும், இது வந்து ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்டு. இது வந்து ரிவர்ஸ், ஏதாவது நூல் இது சிக்கிருச்சு, நூல் ஜாம் ஆயிருச்சு அப்படின்னா வந்து இதுக்கு உண்டானதை நம்ம பண்றோம். இது வந்து ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்டு அந்த மிஷின் தான். நம்ம வந்து நிறைய மிஷின் வந்து சார் எனக்கு வந்து இந்த மாதிரி மிஷின் கொடுங்க, அந்த மாதிரி மிஷின் கொடுங்க, எனக்கு நிறைய டைப்ல மிஷின் வேணும்னு கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மிஷின் டைப் நிறைய இருக்கு. நம்ம வந்து என்ன அது இல்லைன்னு மறுக்க முடியாது. நார்மலா பேசிக்கா நமக்கு இதுதான் ஒர்த்து. இந்த மிஷின்ல வந்து வெளியே வர குவாலிட்டி எல்லாம் ஒண்ணுதான். இதுக்கு உண்டான கரண்ட் பில் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம வந்து அதிகமா செலவு பண்ண மிஷினோட தரம் கம்மியாகுது. ஸோ இது வந்து பேசிக் நார்மலா வந்து இது வேக்கமுக்கு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% வேக்கம் நம்ம முதல் கொடுத்தோம். அது வந்து கரண்ட் பில் வந்து 1 மணி நேரத்துக்கு 2 யூனிட் வேக்கம் ஆகுது. ஸோ நம்ம வேக்கம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியா வருது. ஏன்னா அதுக்கு இடம் வந்து இன்னும் தேவைப்படுது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி ஒரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ள நம்ம டியூப் போட்டு வெளியே கொண்டு வரனால அதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. இடம் வந்து ரொம்ப இதாகுது. ஸோ நம்ம அதையெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அந்த 100% டஸ்ட் ஃப்ரீ மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு நார்மலாக கொடுக்குறோம். இதுலயே பார்த்து நம்ம வந்து இருங்க ஒரே நிமிஷம். நான் வந்து இதுல வந்து நம்ம வெளியே வராம இருக்கிறதுக்கு இந்த டஸ்ட் வந்து வெளியே வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு வலை கொடுத்துருவோம். இங்க பாத்தீங்கன்னா அதான் இந்த வலை. இந்த வலை கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இந்த வலையை வந்து நம்ம வந்து இந்த ஃபேன்ல மாட்டிக்க வேண்டியது. இந்த ஃபேனுக்கு பக்கத்துல இந்த ஃபேன்ல வந்து கம்பி இருக்கும். இந்த வலையில வந்து இந்த வலையை வந்து இந்த வலை அந்த ஃபேனோட வலையில நம்ம கொடுக்குற இந்த வலையை வந்து ஃபிட் பண்ணிட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி ஊற்றி இந்த வலையை வந்து உள்ள வச்சுட்டு அப்படின்னா இதுல வர்ற டஸ்ட் வந்து பக்கெட்ல ஃபார்ம் ஆயிக்கும். மேலே வந்து பறக்காது. டஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ டஸ்ட் தான் வந்து நம்ம பறக்குது. அந்த மைக்ரோ டஸ்ட்டுக்காக நம்ம வந்து வேக்கம் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து பிளானிங் பண்ணி நம்ம வேக்கமோட மிஷின் நம்ம செட் பண்ணோம். ஸோ அந்த மைக்ரோ டஸ்ட் வந்து இதுலயே எடுத்துக்கும். அதுக்கு நம்ம வேக்கம் தேவையில்லை. அதுக்கு நம்ம எதுக்கு ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அந்த 20,000 நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை. இதுவே வந்து 120% அண்ட் டஸ்ட் ஃப்ரீ மிஷின். அதுக்கு இந்த நம்ம வலை கொடுத்துருவோம். ஸோ நம்ம வந்து வேக்கம் கம்பல்சரி நமக்கு தேவை கிடையாது. நமக்கு இதுவே போதுமானது. இதுவே நார்மல் தான். சரி, அதனால வந்து நமக்கு அந்த மாதிரி விஷயம் தேவையில்லை. அதே மாதிரி வந்து டபுள் மிஷின் நம்ம தயார் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டபுள் மிஷின்ல என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னீங்கன்னா, அந்த ஒரு மிஷின் வந்து நம்ம ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது 2 பேருமே அதை ஓட்ட முடியறது இல்ல. நம்மளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 20 மிஷின் கொடுத்துட்டு நமக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. டெய்லி ஃபோன் பண்ணி சார் அது வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் பார்த்து இந்த மிஷின் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா வந்து இந்த மிஷின் ஃபீல்ட்ல நான் இல்ல மிஷின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வேணுங்கிற போது என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினை வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் அப்பெல்லாம் மிஷின் சேல்ஸ் கம்மியாக தான் ஆயிட்டு இருந்தது. சின்ன சின்ன ப்ராப்ளத்தை வந்து நம்ம உடனே கூட நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு நாள் 2 நாள் இன்னைக்கு ஒருத்தருக்கு மிஷின் கொடுத்தோமா அடுத்த மிஷின் வரும்போது அந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணி இந்த மிஷின் வந்து நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்னன்னா நம்ம பூரா ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு நாளைக்கு 2 மிஷின் 3 மிஷின் வாரம் 10 மிஷின் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டு இருக்கையில என்ன ஆகுதுன்னா பெரிய மிஷின் கேட்குறாங்க. டப்பு டப்பு டப்புன்னு பார்த்து இந்த 2 வாரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 20 மிஷின் பக்கம் நம்ம கொடுத்துட்டோம். அதாவது போன மந்த்ல அப்படி கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்ப சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து உடனே நமக்கு தெரியல. அந்த 20 மிஷின் சேல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்சது. அப்ப என்னன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ண முடியல. ஏன்னா அது அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்ம வேற ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? அதாவது ஒரு சிங்கிள் ரோட்ல வந்து 4 வண்டி போகணும் முடியுமா? முடியாது. ஆனா வந்து அது ஒண்ணும் பண்ண முடியல. எங்களால அரெஸ்ட் பண்ண முடியல. இப்ப அந்த மிஷின் வந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாமா? இல்ல வேணாமா? அப்படிங்கிற கன்ஃப்யூஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுங்க. முடியலன்னு நாங்க ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அதை எடுத்துட்டு மறுபடியும் ஆல்டர் பண்ணி இந்த பிரேம் நமக்கு ரிட்டர்ன் எடுத்தா நமக்கு வந்து ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்ல. இந்த பிரேம்ல வந்து நமக்கு ஒரு 30,000 35,000 நஷ்டமாகும். நம்ம பிரேம் செய்யறதுல. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அதை நம்ம எடுத்து நம்ம சிங்கிள் மிஷினா தான் மறுபடியும் ரெடி பண்ணணும். ஆனா நம்ம பெரிய மிஷின் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அது வந்து 250 வெயிட் வரதுனால அதை நகர்த்தவும் முடிய மாட்டேங்குது. இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கிலோ 110 கிலோ வருது. இதுவே நகர்த்துக்கு 2 பேர் தான் சேர்ந்து நகர்த்தணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 250 அப்படிங்கும்போது ரொம்ப அசைக்க கூட முடியறது இல்ல. ஸோ அது ஒரு காரணம் நிப்பாட்டிட்டோம். ஒரே மிஷின் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மிஷின் நம்ம நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்கொயரி ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க. நாங்க திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து கால் பண்ணுங்க. ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
திருப்பூர்ல இருந்து நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நம்ம ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு இலவசமா வந்து நம்ம வண்டி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு ஆம்னி ரெடி பண்ணியிருக்கோம். ஆட்டோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க திருப்பூர் வந்துட்டீங்க அப்படின்னா, திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா, கம்பல்சரி நாங்க வந்து இலவசமா எங்க இடத்துக்கு வர்றதுக்கு உங்களோட பயண செலவை நாங்க கம்மி பண்ணிட்டோம். நீங்க அங்கிருந்து வர்ற பயண செலவோட சரி. திருப்பூர் வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இலவசமா எங்க ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு நாங்க வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்க வந்து திருப்பூர் வந்து கால் பண்ணா மட்டும் போதும். சரிங்களா? நம்ம ரஜினிகாந்த் சார் நீங்க வந்தா மட்டும் போதுங்கிற மாரி, நீங்க திருப்பூர் வந்து கால் பண்ணா மட்டும் போதும். அவங்கள நாங்க பிக்கப் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஓகே அவ்வளோதான். நீங்க நேர்ல வாங்க. ஏதாவது டவுட்டா இருந்தா ஃபோன் பண்ணி கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வர பாருங்க. நம்ம ஃபோன்ல என்னதான் சொன்னாலும், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ சொல்றேன். நீங்க என்னதான் நான் உங்ககிட்ட விளக்கி சொன்னாலும், நீங்க மிஷின ஓட்டுற மாரி உங்களுக்கு தெரியாது. மிஷின் ஓட்டி ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வரும். ஸோ நீங்க கம்பல்சரியா வாங்க. உங்களுக்கு நான் எல்லா விளக்கமும் சொல்றேன். சுயதொழில் பண்றவங்களுக்கு இந்த தொழில் அருமையான தொழில். நல்லா பண்ணலாம். சரிங்களா? நன்றி. வணக்கம்.